நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இதுவரை கும்ப லக்கணத்திற்கு சூரியன் எந்தெந்த இடத்திலெல்லாம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். தற்போது கும்ப லக்கணத்தில் பிறந்துள்ள உங்களுக்கு சனி கிரகம் எந்தெந்த இடத்திலெல்லாம் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்பதை பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, இந்த சனி கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள்காரகன் என்று சொல்லப்படுகிறது. ஆயுள்காரகன் என்றால் இந்த சனி கிரகம் உடலில் எந்த இடத்தை ஆளுமை செய்கிறது என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய நரம்பு மண்டலத்தையும் அது ஆட்சி செய்கின்றது. நரம்பு மண்டலம் என்பது எல்லா உயிர்களுக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த நரம்புகளுடைய செயலாக்கம் எப்படி இருக்கும், எப்படி வலிமையாக இருக்கும், இந்த நரம்பு மண்டலம் வலிமையாக இருந்தால் உங்களுடைய ஆயுள் எப்படி இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி கிரகம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவருடைய ஆயுளை கணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சனி கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமாகும். இதை கொண்டுதான் உங்களுடைய நரம்பு மண்டலம் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சனி கிரகம் ஒரு இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த இடமாக இருக்கிறது, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம், லக்னத்திலிருந்து இந்த சனி கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. சனி கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து மறைவு இடத்திற்கு சென்று விட்டால் நிச்சயமாக அவர்கள் அது இருக்கின்ற இடம் நோய் சம்பந்தமாக இடமாக குறிப்பிட்டால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நோய்களை ஏற்படுத்தும் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த சனி கிரகம் இருக்கின்ற காரணத்தினால் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த சனி கிரகம் மிக மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றது. உங்களுடைய வாழ்வியலை மிக துல்லியமாக சொல்லக்கூடிய விதமாக இந்த சனி கிரகம் இருக்கிறது. ஆகையால் தான் இந்த சனி பெயர்ச்சியெல்லாம் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. பொதுவாக இந்த விஷயத்தை எல்லாரும் ராசிக்கு சொல்லி கொண்டு வருகிறார்கள். ராசிக்கு பார்ப்பது மிக மிக தவறு என்பது எல்லா ஜோதிடருக்கு தெரிந்தாலும் கூட பொதுவெளியில் அந்த மாதிரியாக நிறைய ராசி பலன்கள் சொல்லி பழக்கப்பட்டு போனதனால் உண்மையான விஷயங்களை அவர்கள் வெளிப்படுத்த முடியாத நிலைக்கு ஜோதிடர்களே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆனால் என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு சரியான விளக்கத்தை தர வேண்டும் என்பதற்காக லக்னத்தை வைத்து கொண்டு தான் உங்களுக்கு நான் சரியான பலன்களை சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த லக்னம் ரீதியாக நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கும்ப லக்னத்தினுடைய அதிபதி சனியாக இருக்கின்றார். இந்த கும்பத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட 12ஆம் இடத்திற்கும் இவரே அதிபதியாக வருகின்றார். ஆகவே இரண்டு விதமான நிலைகளை கொண்டிருக்கின்ற இந்த கும்ப லக்னத்திற்கு இந்த சனி கிரகம் லக்னத்திலே இருந்தால் இவர் லக்னாதிபதியாகவும் இருக்கின்றார் என்பதை கூறியிருக்கிறேன். லக்னத்திலே இருக்கின்ற போது ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கும். படிப்படியாக உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். மிகுந்த சிரமங்களை பட்டு இருந்தாலும் கூட படிப்படியாக உயர்நிலையை அடையக்கூடியவர்களாகவும் கல்வியில் மிகச்சிறப்பு பெற்றவராகவும் வித்தைகளை மிக தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் பாராட்டை பெறக்கூடியவராகவும் சாதனைகள் செய்யக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நரம்பு மண்டலம் மிக வலிமையாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீண்ட ஆயுளை பெற்றவராகவும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பீர்கள். கும்ப லக்னத்தில் சனி லக்னத்திலேயே இருப்பது மிக மிக சிறப்புடையதாகும். இதற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் கும்ப லக்கணத்திற்கு சனி கிரகம் இருந்தால் இந்த 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வி என்கின்ற 4 விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அந்த 2ஆம் இடத்திலேயே சனி கிரகம் இருப்பது இது ஒரு சிறப்பு என்றே கூறலாம். சுய தேட்டத்தின் மூலமாக வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் கல்வியை பெறக்கூடியவராகவும் குருவுக்கு ஏற்ற சீடனாக இருக்கக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். நரம்பு மண்டலம் மிகச்சிறப்பாக செயல்படும். உங்களுடைய ஆயுளும் நீண்ட ஆயுளை பெறக்கூடிய விதமாக அமைந்திருக்கும். 2ஆம் இடத்தில் கும்ப லக்கணத்திற்கு சனி இருப்பது மிக மிக சிறப்பு. அதுவும் மீன ராசியில் இருப்பது என்பது பெரிய மரியாதைக்குரிய இடமாக இந்த இடம் அமையும். சமுதாயத்திலும் சமூகத்திலும் நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். நீண்ட வாழ்வை பெறக்கூடியவராகவும் இருக்கிறீர்கள். இதற்கு அடுத்தபடியாக 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் சனி கிரகம் இருந்தால் கும்ப லக்கணத்திற்கு இது 3ஆம் இடம் என்கின்ற காரணத்தினால் 3ஆம் இடம் இளைய சகோதரம், உங்களுடைய தைரியஸ்தானம் மற்றும் உங்களுடைய மறைமுகமான எதிரிகளை கூறக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது.
இந்த இடத்தில் சனி கிரகம் இருப்பது உங்களுக்கு நீங்களே ஒரு மறைமுகமான எதிரியாக செயல்படக்கூடிய விதமாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த இடம் சனி கிரகத்திற்கு நீச்சமான இடம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வலிமையற்ற இடமாக இந்த இடம் கூறப்படுகிறது. உங்களுடைய மறைவிடமாகவும் இது இருக்கின்ற காரணத்தினால் இடம் விட்டு இடம் பெயர்ந்து உங்களுடைய வாழ்வியல் முறை அமையும். மத்திய வயது வரை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய விதமாக அமைந்திருக்கும். நரம்பு மண்டலங்கள் அடிக்கடி உங்களுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய விதமாக இருக்கும். பெரும்பாலும் தலை சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும். ஆகவே உணவு முறைகளிலும் சரி, மற்ற விஷயங்களிலும் சரி, நீங்கள் மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்டு இருப்பது மிக மிக நல்லது. வாகனங்களில் பயணம் செய்யும்போது பெரும்பாலும் வாகன ஓட்டியாக நீங்கள் இல்லாமல் வாகனங்கள் பின்னே அமர்ந்து செல்லக்கூடியவராக நீங்கள் இருந்தால் ஓரளவுக்கு உங்களுடைய ஆயுளை நீடித்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அடிக்கடி கண்டங்களை சந்திக்கக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். மற்ற கிரகங்களுடைய நிலையை பொறுத்தும் சுபர்களுடைய பார்வையை பொறுத்தும் இந்த நிலையிலிருந்து சிறிது வித்தியாசப்படலாம். ஆனாலும் 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி மறைந்திருப்பது அவ்வளவு சுபிட்சமான பலன்களை தராது. நீண்ட ஆயுளை பெற முடியாது. சராசரியான ஆயுளை நீங்கள் பெற்றவராக இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, நோய்களின் தாக்கத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடும் என்பதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மற்ற கிரகங்களுடைய நிலையை பொறுத்தும் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலும் இந்த இடத்தை பற்றி இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இதற்கு அடுத்தபடியாக 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் உங்களுடைய லக்னாதிபதியான சனி கிரகம் இருந்தால் இந்த 4ஆம் இடம் முதல் கேந்திர ஸ்தானமாக சொல்லப்படுகிறது. வீடு நில வாகன யோகத்தை எல்லாம் குறிப்பிடக்கூடிய இந்த இடத்தில் சனி கிரகம் இருப்பது உங்களுக்கு பெருமை அளிக்கக்கூடிய விதமாகவும், பிறக்கும்போது வீடு நில வாகன யோகங்களை பெற்றவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். தாயாரின் மூலமாக மிகுந்த சௌரியங்களை அனுபவிக்கக்கூடியவராகவும், தாயுடன் இணக்கமாக இருக்கக்கூடியவராகவும், தாய்க்கு நீங்கள் செய்யக்கூடியவராகவும் என்கின்ற பலவிதமான நிலைகளை இது கூறக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய விதமாகவும் அமைந்திருக்கும். சிரித்த முகத்துடன் செயல்படக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நேர்ந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு வெளியே காட்டிக்கொள்ளாத நபராக நீங்கள் பெரும்பாலும் இருப்பீர்கள். இந்த இடம் மிக மிக சிறப்பான இடம் என்று சொல்லலாம். உங்களுடைய நரம்பு மண்டலம் மிகச்சிறப்பாக செயல்படுவதோடு உங்களுடைய ஆயுளும் மிக நீண்ட ஆயுளாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொண்டால் கடைசி காலம் வரை நடமாடக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். இதற்கு அடுத்தபடியாக சொல்வதென்று சொன்னால் மிதுன ராசியில் உங்களுடைய கும்ப லக்னத்தின் அதிபதியான சனி கிரகம் இருந்தால் இது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. இது புத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, பாக்கியஸ்தானம் என்று கூட சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 5ஆம் இடத்தில் சனி கிரகம் இருப்பது இது ஒரு திரிகோண வீடு என்கின்ற நிலையை பெற்றிருக்கிறது. உங்களுடைய யோகாதிபதியாகவும் இந்த இடம் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில் சனி கிரகம் இருக்கின்ற போது மிக மிக சிறப்பென்றே கூறலாம். புத்திரர்களால் நன்மை அடையக்கூடியவராகவும், புத்திரர்களுக்கு நிறைய செய்யக்கூடியவராகவும், புத்திர பாக்கியம் பெற்றவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். நீண்ட ஆயுளை உடையவர் என்ற போதும் நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகளுக்கு உங்களுக்கு ஆளாக நேரிடக்கூடலாம். என்றாலும் கூட அது சரி செய்து கொள்ளக்கூடிய வகையிலே தான் இருக்கும். காற்று சம்பந்தமான நோய்களை தரக்கூடிய விதமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நீங்கள் நீண்ட நெடிய ஆயுளை பெற்றவராக இருப்பீர்கள். நரம்பு மண்டலங்கள் மிகச்சிறப்பாகவே உங்களுக்கு செயல்படும். இதற்கு அடுத்தபடியாக 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் சனி கிரகம் இருந்தால் இந்த 6ஆம் இடம் என்பது உங்களுடைய நேரடியான எதிரிகளை குறிக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நோய் ஸ்தானம் என்றே இந்த 6ஆம் இடம் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த இடத்தில் சனி கிரகம் இருப்பது, அதுவும் லக்னாதிபதியான சனி இருப்பது மிக மிக சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இது அமைந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நித்திய நோயாளியாக உங்களை ஆக்கிவிடக்கூடிய அளவுக்கு இந்த இடம் அமைந்திருக்கிறது. சனி கிரகம் ஒரு ஜலராசியாக இருக்கிறது. இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியும் அது ஒரு ஜலராசியாகவும் அமைந்திருக்கிறது. இரண்டும் சேர்ந்து ஒரு இடத்தில் இருப்பது என்பது, அதுவும் 6ஆம் இடமாக உங்களுக்கு அமைந்திருப்பது நீரினால் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கிறது. ஆகவே நீர் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் நீங்கள் மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இல்லை என்று சொன்னால் அடிக்கடி நீங்கள் இருதயம் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகளை உள்ளாகக்கூடியவராகவும், ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய விதமாகவும் அமைந்திருக்கும். ஆகவே நீர் சம்பந்தமான விஷயங்கள் கவனம் செலுத்தினால் நீங்கள் நீண்ட ஆயுளை பெற முடியும். இல்லை என்று சொன்னால் இதுபோன்ற நோய்களினால் நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என்பதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு அடுத்தபடியாக 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சனி கிரகம் இருந்தால்
இந்த 7ஆம் இடம் என்பது 2வது கேந்திரஸ்தானமாக சொல்லப்படுகிறது. நேரான ஒரு நெருப்பு கிரகத்தினுடைய ராசியில் சனி கிரகம் போய் அமர்ந்திருப்பது எதிரியினுடைய வீட்டிலேயே போய் அமர்ந்திருக்கின்ற சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும். இருந்தபோதும் இது கேந்திர ஸ்தானம் என்கின்ற நிலையை பெற்றிருப்பதனால் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய இடமாகவும், இடம் விட்டு இடம் பெயர்ந்து வாழ்க்கை முறையை கொண்டவராகவும், உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய இடத்திலேயே சென்று வசிக்கக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டவராக நீங்கள் இருப்பீர்கள். என்றபோதும் நீண்ட ஆயுளை பெற்றவராகவும் நரம்பு மண்டலங்கள் மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய விதமாகவும் இருக்கும். இருந்தபோதும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய உடல் சம்பந்தமான நோய்களை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆகவே வெப்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டால் மிக நீண்ட ஆயுளை பெற்றவராக நீங்கள் இருப்பீர்கள். இதற்கு அடுத்தபடியாக 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் சனி கிரகம் இருந்தால் கும்பலக்கணத்திற்கு இந்த இடம் ஒரு யோகாதிபதியினுடைய வீடாக அமைந்திருந்தாலும் 8ஆம் இடத்தில் பொதுவாகவே சனி கிரகம் இருந்தால் அது நீண்ட ஆயுள் உடையவராக இருப்பார். என்ற போதும் அடிக்கடி கண்டங்களை சந்திக்கக்கூடியவராகவும் இருப்பார். இந்த 8ஆம் இடம் அப்படியாப்பட்ட இடமாக இருக்கிறது. இது காற்று சம்பந்தமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமைந்துவிடும். அது நரம்பு சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே சிலருக்கு அது காக்காய் வலிப்பு போன்ற நோய்களை ஏற்படுத்தி விடக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. ஆகவே சிறு வயதிலேயே நீங்கள் கும்பலக்கணமாக இருந்தால் இதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது மிக மிக சரியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நரம்புகள் அடிக்கடி துடிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அமைந்துவிடும். ஆகவே கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நீங்கள் நீண்ட ஆயுளை பெற்றவராகவும் இருப்பீர்கள். நரம்பு மண்டலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். இதற்கு அடுத்தபடியாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் சனி கிரகம் இருந்தால் இந்த 9ஆம் இடம் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது, பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. 2 விதமான இடங்களை குறிக்கக்கூடிய இந்த இடத்தில் சனி கிரகம் இருப்பது உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. கும்பலக்கணத்திற்கு இந்த 9ஆம் இடம் ஒரு யோகாதிபதியினுடைய வீடாக அமைந்திருக்கிறது, உச்ச வீடாக அமைந்திருக்கிறது. மிக 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 சிறப்புடைய இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. நரம்பு மண்டலங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக செயல்படக்கூடிய விதமாக அமைந்திருக்கும். நீண்ட நெடிய ஆயுளை பெற்றவராக நீங்கள் இருப்பீர்கள். திடகாத்திரமான தேகம், குளிர்ந்த பார்வை என்கின்ற பலவிதமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தந்தை ஸ்தானமாகவும் இந்த 9ஆம் இடம் இருக்கிறது. உங்களுடைய தந்தைக்கும் நீண்ட ஆயுளை தரக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. தந்தையுடன் இணக்கமாக செயல்படக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். மிக மிக மகிழ்ச்சிக்குரிய இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. கும்பலக்கணத்திற்கு இந்த 9ஆம் வீடு மிக மிக சிறப்பு. நரம்பு மண்டலங்கள் மிகச்சிறப்பாக செயல்படும். நீண்ட ஆயுளை பெற்றோராக இருப்பீர்கள். 9ஆம் இடத்தில் சனி கிரகம் இருப்பது கும்பலக்கணத்திற்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மிகுந்த செல்வத்தையும் பூர்வீக சொத்துக்களை எல்லாம் அடையக்கூடிய விதமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. மிக மிக சிறப்பான இடம் என்றே சொல்லலாம். வாழ்க்கையில், சமுதாயத்தில், பொது விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபராக உங்களுடைய வாழ்வில் முறை இருக்கும். நீண்ட நெடிய வாழ்க்கை மிகச் சிறப்புடையது. இதற்கு அடுத்தபடியாக சொல்வதென்று சொன்னால் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் இருப்பது 10ஆம் இடம் ஒரு ஜலராசி என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், கடல் கடந்து சென்று அங்கே வாழக்கூடியவராகவும் அல்லது கடல் கடந்து சென்ற வணிகம் சம்பந்தமான தொழில் துறைகளிலெல்லாம் சம்பந்தப்படக்கூடியவராகவும், மருத்துவம் சம்பந்தமான, இன்ஜினியரிங் சம்பந்தமான, கட்டிடம் சம்பந்தமான துறைகளிலெல்லாம் ஏதாவது ஒன்றில் நீங்கள் பணியாற்றக்கூடியவராகவும் அதில் நீண்ட நெடிய காலம் அனுபவம் பெற்றவராகவும் இருக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. நரம்பு மண்டலம் மிகச்சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீண்ட நெடிய ஆயுளை பெற்றவராகவும் இருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் இது உங்களுடைய ஜாதகத்தில் 3வது கேந்திரத்தில் சனி கிரகம் அமர்ந்திருப்பது மிக மிக சிறப்பென்றே கூறலாம். வாழ்வியலில் சுயமாக தொழிலை தொடங்கி பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது. மிக கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடியவராக நீங்கள் இருந்தாலும் இறுதியில் உங்களை எதிர்த்து நிற்பவர்களை எல்லாம் தோற்கடித்து மிகுந்த வெற்றியை பெறக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்வியல் முறை அமைந்திருக்கும். நீண்ட நெடிய ஆயுளை பெற்றவராக இருப்பீர்கள். இதற்கு அடுத்தபடியாக 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் சனி கிரகம் இருந்தால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த 11ஆம் இடம் என்பது குருவினுடைய வீடாக அமைந்திருக்கிறது. இந்த தனுசு ராசிக்கு குருதான் ஆட்சியாக இருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு ஒரே நபராக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் விரும்பிய கல்வி, நீங்கள் விரும்பிய தொழில், நீங்கள் விரும்பிய வேலை என்று எல்லாவற்றிலும்
உங்களுடைய விருப்பம் போலவே வாழ்வியல் முறை அமைந்திருக்கும். நீங்கள் விரும்பியவனவற்றையெல்லாம் அடையக்கூடிய விதமாக, நீங்கள் விரும்பிய செல்வத்தை அடையக்கூடியவராக என்று நிறைய விஷயங்களை கூறலாம். அப்படிப்பட்ட ஒரு யோகமான இடமாக இந்த 11ஆம் இடம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மிக மிக சிறப்புக்குரிய இடம். நரம்பு மண்டலங்கள் மிகச் சிறப்பாக செயல்படும். அது மட்டுமல்ல, விரும்பியவரை வாழக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீர்கள். இதற்கு அடுத்தபடியாக 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் சனி கிரகம் இருந்தால், இந்த மகர ராசியும் சனியினுடைய ஆட்சி வீடாக அமைந்திருக்கிறது. ஆனால் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வாழ்வியலில் நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். நிறைய விரயமும் செய்யக்கூடியவராக இருப்பீர்கள். எப்படி நீங்கள் சம்பாதித்த பணத்தை எப்படி நீங்கள் விரயம் செய்கிறீர்கள் என்பது எதிர்பாராத விதமாக அமையும். திட்டமிட்டு காரியங்களை செய்யக்கூடியாத நபராக நீங்கள் இருப்பீர்கள். ஆகையினால் ஒரு காரியத்தை நீங்கள் மட்டுமே மனதில் வைத்துக்கொண்டு மற்றவரிடம் கலந்து ஆலோசிக்காமல் நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் விரயத்தை சந்திக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள். உறவுகளிலிருந்து அனைவரும் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய வகையிலே சூழ்நிலை அமைந்துவிடும். ஆகவே உங்களுக்கு சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கொள்வதோ அல்லது சரியான ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்துக்கொள்வதோ மிக மிக அவசியமாகும். கும்ப லக்னத்தில் பிறந்துள்ள உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி கிரகம் இருந்தால், சரியான உற்ற துணை இருந்தால் மட்டும்தான் வாழ்வியலில் நீங்கள் மிக வெற்றி பெற முடியும். உங்களுடைய வாழ்வியலை மிகச் சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும். நரம்பு மண்டலங்களும் உங்களுக்கு சரியாக செயல்படும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நரம்பு மண்டலத்தில் பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். கால்கள் சம்பந்தமான பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாகக்கூடும். ஆகவே மிக கவனமாக சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய நபரை நீங்கள் துணை கொண்டால் மட்டும்தான் விரயம் செய்வதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். வாழ்க்கையை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முடியும். ஆகவே நண்பர்களே, நான் கூறிய இந்த பலன்கள் எல்லாமே பொதுவாக சொல்லப்பட்டிருக்கின்ற பலன்களாகும். இதுவே உறுதியானதும் அல்ல, இறுதியானதும் அல்ல. உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த கும்பலக்கணத்திற்கு யோகங்கள் தரக்கூடிய இடமாகவும் அல்லது அவயோகங்களை தரக்கூடிய இடமாகவும் சில இடங்களை நான் குறிப்பிடுகின்றேன். எந்தெந்த இடங்கள் உங்களுக்கு யோகமாக அமையும், எந்தெந்த இடத்தில் சனி கிரகம் இருந்தால் அது அவயோகமாக அமையும் என்பதை பார்க்கலாம். கும்பலக்கணத்தில் பிறந்துள்ள உங்களுக்கு 1, 2 மற்றும் 4, 5, 7, 8, 9, 10, 11 ஆகிய இந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய விதமாகவே அமைந்திருக்கும். அவயோகங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் 3ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம். இந்த 3 இடங்களும் அவயோகங்களை தரக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக சாதிக்க பிறந்தவர்களாக இருப்பீர்கள். சாதனைகள் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் உங்களிடம் உண்டு. அது என்ன குறை என்று சொன்னால், வெற்றியை தக்க வைத்து கொள்ள தெரியாத நபராக நீங்கள் இருப்பீர்கள். மிகப்பெரிய வெற்றியை அடைந்த பின்பும் அதை ஓரமாக வைத்துவிட்டு அடுத்த வேளையில் நீங்கள் இறங்கிவிடக்கூடியவராக இருப்பீர்கள். இதனால் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்கக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே சரியான ஆலோசனை வழங்கக்கூடிய நண்பர்களையும் குருவையும் பெற்றுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதை கூறி, நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.